இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் என்ன தான் ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே பயங்கர பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி உன்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், அம்மா மேலே எதுவும் கோவல் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் மருமகளோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும், அதுக்கான வேலையை வந்துட்டு இனிமேல் நம்ம எல்லோரும் பார்ப்போம். ரம்யா நீ மட்டும் சொல்லலாட்டி என் மருமகளுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டே தீபா உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல, உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், அதனால தான் தாலி எடுத்து ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்ல, சாரி அம்மோ இதை புரிஞ்சுக்காம நானும் எதோ பேசிட்டேன் அப்படின்றாங்க. சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கிளம்பிடுறாங்க. ரம்யா வந்துட்டு வெளியில் போகும்போது அட பைத்தியக்காரி, நான் தாலி எடுத்து ஒழிச்சு வச்சது உன்னோட நன்மைக்குன்னு சொல்லிட்டு நினைச்சியா, நான் எல்லாமே பண்ணுறது எனக்காண்டி, இந்த தாலி ஏன் கழுத்தில் தான் ஏறும், நான் தான் இந்த வீட்டோட மருமக, நீ வந்துட்டு அதெல்லாம் நினச்சி கூட பார்த்துறாத பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து தீபாவோட அம்மா அப்பா என்னங்க அவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு, பேசாமல் ஜோசியரை பார்க்க போகலாங்க, ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் மீனாட்சியும் மைதிலியும் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் கூட அந்த ரம்யா ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனை பண்ண போகிறான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல, ஆனால் இது என் மனசில் இருந்த ஆசையும் தான், அவள் சொன்னது மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவள் வேணும்னே தான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கா, அவள் ஏதோ இந்த கல்யாணத்தில் பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னி என்ன சொன்னாலும் சரிதான், அவள் திட்டத்தை நம்ம நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த கல்யாணத்துக்குள்ள அவளோட முகத்திலேயே நம்ம எல்லாரும் முன்னாடி கிளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமாக முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ஜோசியரை காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவோட அம்மா அப்பா கிட்ட நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், கல்யாணம் நடந்துச்சா, நான் சொன்ன மாதிரி நடக்கலைல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஜோசியரே நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே தான் நடந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு, ஆனால் அங்கே வேற ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேறு தேதியில் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொன்னதான் அந்த பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்தில் தாலி ஏறும், எந்த பொண்ணுமே பண்ணாத ஒரு காரியத்தை அந்த பொண்ணு பண்ணியிருக்கு, இப்போ அவங்க மாமியாரோட உசுரை அந்த பொண்ணு தாலியில் தான் இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த தாலி கழுத்தில் ஏறிச்சுன்னா அவங்க வந்துட்டு உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லா பொண்ணுமே வந்துட்டு தாலியோடு இருக்கணும் தானே ஆசைப்படுவா, என் பொண்ணு என்ன கெட்டதாக நினச்சா நல்லதானே நினச்சா, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதை பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது, ஆனால் இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது, எல்லாம் விதிப்படி நடக்கணும்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அபிராமி சொல்கிறாங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா, ஒரு குறையும் வச்சிடக்கூடாது, என் மருமக வந்துட்டு ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு தீபாவோட அம்மா அப்பா வர்றாங்க. வாங்க சம்மந்தி கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு சம்மந்தி அதான் ஒரு தடவை நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் எதுக்கு பெருசாக கிராண்டாலாம் வச்சுட்டு இருக்கீங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க, இந்த திக்கா ஐஸ்வர்யா வந்துட்டு சும்மா இருக்காமல் ஓலப்பாயை வச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லாத அவங்கக்கிட்ட காசு இல்லையில அவங்கள எதை செய்ய சொல்லிருவீங்கன்னு நினைக்காங்க, அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது. அருண் வந்துட்டு, ஐஸ்வர்யா உனக்குலாம் அறிவில்லையா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பியா, வாயை மூடு, உங்கள்கிட்ட யாராவது ஒப்பீனியன் கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த திக்கா வந்துட்டு மீனாட்சி மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, எத்தனை தடவை இந்த அருண் இந்த லூஸ் அசிங்கப்படுத்தினாலும் கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த செலவும் பார்க்க வேணாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்ல, அது வந்து சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர, நீங்கள் இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டாங்களே சம்மந்தி நம்ம சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க, பேசாமல் நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஜானகி நீ சொல்கிறது சரிதான், நாளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை எதுக்காக இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னார்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது, சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அபிராமி நின்றுட்டு இருக்காங்க. வந்துடுறாங்க, இதெல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்படி என் பையன்கிட்ட என்னத்தை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறீங்க, நான் உங்கள் முகத்தை பார்த்துட்டே தான் இருக்கேன், ஏதோ வந்துட்டு பேரஞ்ச மாதிரியே இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, சம்மந்தி இந்த கல்யாணம் வேணா சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது அபிராமி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. பரவாயில்ல என் மருமகளுக்காண்டி நான் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், நான் இப்போ உசுரோடு இருக்கேன்னா அது காரணமே உங்கள் மக தீபா தான், அவளுக்காண்டி ஒரு தடவை என்ன 100 தடவை கூட நான் இறக்க தயாராக தான் இருக்கேன், அவள் கழுத்தில் இந்த தாலி ஏறணும், அவள் தான் சபதம் எடுத்திருக்கா, என் கையால் தாலி எடுத்து கொடுத்து என் பையன் கட்டணும்னு, அவள் கழுத்தில் தாலி ஏறணும், அவ்வளோதான், நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நடக்கிறது நடக்கட்டும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அடுத்து விறுவிறுன்னு அபிராமி கார்த்தி கிட்ட போகிறாங்க. கார்த்தி அவங்க ரூமில் இருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, அப்படி ஏதாவது தடங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் அதை முன்னிருந்து நீ தான்ப்பா நடத்தணும், என் மருமக ஆசைப்பட்டு ஒன்று கேட்டிருக்கா, அவள் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் அவளை ஏற்றுக்கல, ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பார்த்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அபிராமி கைப்பிடிச்சு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஐஸ்வர்யா வந்துட்டு
வந்துட்டு ஹாலில் நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அந்த ரோஸ் கலர் கட்டப்பை இருக்குது. அதை எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா விக்கு தாடி இதெல்லாமே இருக்குது. அதை பார்த்தது ஷாக் ஆகி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது எங்கே இங்கே வந்துச்சு, கார்த்தி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம்ல அங்கே தாண்டா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பார்த்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே, எங்க எனக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் எம்ஆர் இந்த மாதிரி பரிகாரம் சொன்னார் இல்லையா, அவர் இந்த மாதிரி தாங்க வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ரம்யாவும் இருக்காங்க. ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.